பரிபூரணமாக இப்பொழுது அந்த மூலிகை எல்லாம் தெரிந்து இப்போ நெய்யாக மாறிடுச்சு. இது சுத்தமான ஒரு பருத்தி துணியில் வடிகட்டி ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தோம்னா திப்பிகளெல்லாம் கீழே தங்கிடும். மேலே கிடைக்கக்கூடிய நெய் சுத்தமான கிருத்தம். இதை நெல்லி கிருத்தம்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி கிருத்தம்னு கூட சொல்லுவாங்க. லக்ஷ்மியுடைய வாசம் பண்ணக்கூடிய பொருள் நெல்லிக்காய் ஒன்று. ஆதிசங்கரர் ஒரு நெல்லிக்காய் வச்சு பாடும்போது லக்ஷ்மி அருள் கொடுத்ததா சொல்லுவாங்க. அதோட வில்வமும் லக்ஷ்மி உரையக்கூடிய பொருள், வெற்றிலையும் லக்ஷ்மி உரையக்கூடிய பொருள். அதுக்கப்புறம் சத்தான பொருட்கள் எல்லாமே திருமகளுடைய உரையக்கூடிய பொருளாக இருக்கு. ஆக இது நெய்யும் திருமகள் உரையக்கூடிய ஒரு பொருள். ஆக சித்தர்களுடைய அனுகிரகப்படி இதை சாப்பிடும் பொழுது உடல் குளிர்ச்சி அடைகிறது, கண்ணு நல்லபடியாக தெரியறது, முக்கியமாக உடல் காங்கை தீரும். அதற்கு பிறகு அதோடைய பின் அனுகூலம் அதிகமாக இருக்கும். பொதுவாக நெய் உடம்புக்கு நல்லது. அதில் இந்த மாதிரி மூலிகை போட்டு கிருதமாக காய்ச்சி எடுக்கப்பட்ட இந்த நெய் மிகுந்த நலனை கொடுக்க வல்லது. ஓம் அகத்தீசாய நமः.